எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. 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 எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் முழு ஆன்மாவோடு முழு இதயத்தோடும் போற்றி புகழ அவரை மாட்சிப்படுத்த நாம் அனைவரும் இதோ இந்த அரை மணி நேரம் முழுவதும் அவருக்காக நன்றி கூறியவர்களாய் நன்றி உணர்வுடன் பங்கெடுப்போம். மேலும் தொடங்க இருக்கின்ற அந்த 2025 ஆண்டையும் நமக்கெல்லாம் ஆசீர்வாதமிக்க ஆண்டாக நம் ஆண்டவர் மாற்றித்தர நம் புனித சக்திமிகு சவேரியாரனுடைய பரிந்துரைகளும் ஜெபங்களும் நம்முடைய குடும்பத்தாருக்கு நிறைவாக கிடைக்க நாம் அனைவரும் இப்பொழுது உருக்கமாக வேண்டுவோம். ஆவியானவரினுடைய துணை வேண்டி இந்த நற்கருணை ஆண்டவர் வழிபாடை நன்றி உணர்வுடன் தொடங்குவோம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். பரிசுத்த ஆவியே,
ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். அன்பார்ந்த இறை சமூகமே, அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த மக்களே, 2024ஆம் ஆண்டில் வாழ்ந்த நாம் மீண்டுமாக புதிதாக 2025ஆம் ஆண்டு புதிய ஆண்டை நோக்கி, யூபிலி ஆண்டை நோக்கி நாம் பயணம் செய்ய இங்கே வந்திருக்கின்றோம். இந்த திருவழிபாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் குழந்தைகளையும், நீங்கள் செய்கின்ற தொழிலையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2024ஆம் ஆண்டு செய்த அத்தனை நன்மைகளுக்கும் நாம் நன்றி கூறுவோம். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார் சங்கீதத்திலே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் ஜெபத்தை கேட்பேன், துன்ப வேளையில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன், அவனுக்கு மனநிறைவு தருவேன், என் மீட்பனை அவனுக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கின்றது. அந்த திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து ஆண்டவர் நம்ம கடந்த ஆண்டு முழுவதும் கொடுத்த மனநிறைவுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த புதிய குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துவோம். எத்தனையோ முறை ஆண்டவருடைய நாளிலே நாம் தீர்ப்பளிக்க வராமல் இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்திருக்கின்றோம். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை தேடுவோரின் உள்ளம் மகிழ்ச்சி அடைவதாக என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை உற்று நோக்குங்கள், அவரை நோக்கி பாருங்கள். ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்த அத்தனை நிகழ்ச்சிக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நீங்களாகவே நன்றி சொல்லுங்கள். மனதிலே பொதுவாக வாசிப்பதில் அல்ல, மாறாக ஒவ்வொருவர் குடும்பத்திலும் நோயிலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை, சமாதானம் கொடுத்ததற்காக அத்தனைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் ஒருவரை தவிர நமக்கு வேறு யாரும் அடைக்கலம் இல்லை. அத்தனை நன்மைகளுக்காகவும் எத்தனை நன்மைகள், அத்தனை நன்மைகளுக்கும் நாம் இந்த நற்கருணை ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தி, ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை காப்பாற்றினீர், மரணத்திலிருந்து காப்பாற்றினீர், விபத்திலிருந்து காப்பாற்றினீர், கடன் தொல்லையிலிருந்து காப்பாற்றினீர், குடும்ப சமாதானமாக இருக்க செய்தீர். அத்தனைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே சமயத்தில் உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம், உம்மை திருமுகத்தை நாடி வந்திருக்கின்றோம். 2025ஆவது ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாத ஆண்டாக, அன்னை மரியாவினுடைய பரிந்துரை நிறைந்த ஆண்டாக இருக்க உம்மை பார்த்து வேண்டுகிறோம் என்று நாம் சொல்லுவோம். ஆகவே இந்த நன்றியிலே ஒரு சில வினாடிகள் அமைதியாக கடவுள் உங்களுக்கும் எனக்கும் செய்ததை நினைத்து தனிப்பட்ட முறையிலே ஒரு சில வினாடிகள் நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான வேளையிலே, இந்த நற்கருணை பிரசன்னத்திலே
ஆண்டவருடைய ஆசீர் இந்த கூட்டத்தின் மீது பரவி கொண்டிருக்கிறது உணர்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் இதோ இங்கிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் குழந்தைகளையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். கடந்த காலத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகின்ற ஆண்டுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு காப்பாற்றியது போல இந்த ஆண்டும் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமது நன்மைக்காகவே அனைத்தையும் செய்துள்ளார். எனவே அவர் செய்த அனைத்து உதவிக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அனைவரும் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. இது நன்றி வழிபாடு. எல்லாரும் தமிழ் தான் சொல்றேன். சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கேன் என்று கூறி எங்களுக்கு உதவி செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். எங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றீர், உணவு கொடுத்திருக்கின்றீர், இருப்பிடம் கொடுத்திருக்கின்றீர், நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அம்மா எல்லாருமே வாய் திறந்து சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றி சொன்னா தான் அவர் பிடிக்கும். 10 பேர் குணமடைந்தார்களே, மற்ற 9 பேர் எங்கே? நன்றி செலுத்த இந்த அன்னையை தவிர வேறு யாரும் வரவில்லையா என்று நற்செய்தியிலே கேட்டது போல ஆண்டவர் நமக்கு பல பல அற்புதங்கள் செய்திருக்கிறார். வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசி இன்னும் இரட்டிப்பாக நமக்கு இருக்கும். கடந்த காலம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் எல்லா கிருபைக்கும் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, துன்ப நேரத்திலும் துயர நேரத்திலும் வேதனை நேரத்திலும் வியாதியிலும் மன மகிழ்ச்சியற்ற நிலையிலும் நீர் எங்களை பாதுகாத்து வந்திருக்கின்றீர், எங்களை காப்பாற்றி வந்திருக்கின்றீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கூறுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த குட்டத்தாவரம்பட்டி புனித பிரான்சிஸ் சேவியருடைய திருத்தலத்திலே எங்களை பங்கு மக்களாக ஏற்படுத்தியதற்காகவும் அவருடைய ஆசீரையும் அவருடைய அருளையும் எங்களுக்கு பொழிந்து கொண்டிருப்பதற்காகவும் இந்த மாபெரும் பண கஷ்டத்திலே மன கஷ்டத்திலே உதவி செய்திருக்கார் அல்லவா? ஒவ்வொருவரும் நெஞ்சம் நாடுவதை ஆண்டவர் நமக்கு அளிப்பார் என்ற உணர்விலே மௌனமாக நன்றி செலுத்துவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நீ செய்த நன்மை நினைக்கின்ற என்ற பாடலை பாடல்களோடு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மனதார உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றியை நாம் பாடல் வழியாக தெரிவிப்போம். நீ செய்த நன்மை நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா இறைவா
நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 உண்டிட உறையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார் உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார் ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார் அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார் நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 இறைவா. தொடர்ந்து இன்னும் நாம் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்போம். அந்த வழிபாட்டிலும் நாம் கலந்து கொள்வோம். அமருவோம். ஒவ்வொரு புகழ்ச்சிக்கு பிறகும் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை எந்நாளும் எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் நல்ல தந்தையே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எமது ஆவாரம்பட்டி மண்ணிலே புனித சக்தி மிகு சவேரியார் திருத்தலத்தை கட்டியெழுப்ப விருப்பம் கொண்ட தந்தையே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறியவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கூறியவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது என்று கூறியவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எதிர்நோக்கியின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிக்க ஒவ்வொரு நாளும் எமக்கு வழிகாட்டுபவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்னது மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டிய செம்மையானவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கூறியவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உமது வாழ்வளிக்கும் வார்த்தையின் வழியாக எமக்கு நிறைவளிப்பவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எமது பாவங்களுக்காக உமது உயிரை கொடுத்து எங்களுக்கு மீட்பை கொடுத்தவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நினைவுகளிலும் நம்முடைய சிந்தனைகளிலும் நாம் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். கடந்த 2024
இந்த வருடம் முழுவதுமே நம் கடவுள் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வந்தாலும் கூட மனித பலவீனத்தின் காரணமாக, இந்த உலகத்தில் உள்ள இச்சைகளின் காரணமாக, உலக கவர்ச்சிகளின் காரணமாக, அல்லது பொருளாசை பணலாசை என்று நாம் அலைந்து நம்முடைய மனதை அலைய விட்டதின் காரணமாக இன்று பல்வேறு அடிமைத்தனங்களுக்கு, குறிப்பாக பாவத்தினுடைய அடிமைத்தனத்திற்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் அடிமைப்பட்டிருந்திருப்போம். எனவே நம்முடைய பாவங்களுக்காக நாம் அனைவரும் நம் ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்னிப்பு வேண்டுவோம். 7 முறை அல்ல, 70 முறை 7 தடவை நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வல்லவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இவரிடத்திலே அன்று தாவீது அரசர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டார். ஆண்டவரே, நான் பெரும் பாவியாக இருக்கிறேன், உம் முன்னால் நிற்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று தன்னிலை உணர்ந்து அவர் தன்னையே முற்றிலும் ஆண்டவரிடம் ஒப்படைத்தார். அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்த கடவுள் அவரை தூய்மைப்படுத்தி மீண்டும் தன்னுடைய அன்பு மகனாக ஏற்றுக்கொண்டார். அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். ஊதாரி மைந்தன் அவரும் தந்தையாம் கடவுளை விட்டு நீண்ட தூரம் சென்று விட்டார். மீண்டுமாக கடவுளிடம் அவர் திரும்பி வருகின்ற பொழுது, நீ எனக்கு எதிராக எத்தனை முறை பாவம் செய்தாய் என்று கடவுள் ஒருபோதும் அவரை கேட்டதில்லை. மாறாக அளவிலாத அன்பின் மிகுதியால் அவரை கட்டி அணைத்து கொண்டார். அதேபோல இன்று நாமும் இதோ இந்த ஆவரமட்டி மண்ணிலே புனித சக்திமிகு சவேரியாரினுடைய திருத்தலத்திலே நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்த கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்து விட்டோம் என்ற உணர்வுடன் இதோ இப்பொழுது அமர்ந்து, அன்பு மகனே, என் அன்பு மகளே, கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்று இந்த நற்கருணையின் வழியாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு தேவையான நிறை ஆசீர்வாதத்தை தர வந்திருக்கின்றார் நம் ஆண்டவர். அவருடைய இறை பிரசன்னத்தை நம்முடைய உள்ளத்திலே மௌனமாக உணர்ந்து இந்த பாடலுக்கு அனைவரும் செவிமடுப்போம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி. காத்து வந்தார், உன்னிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தை நம்முடைய ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவன் தலைவி மற்றும் அன்பு பிள்ளைகளை நிறைவாக
நம் கடவுளினுடைய ஆசீர்வாதத்திற்காக தாழ்த்துவோம். அவரே நம்மை எல்லாம் அன்பு செய்கின்றார், நேசிக்கின்றார். அவர் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இப்பொழுது தரும்படியாக ஜெபிப்போம். அன்பு கடவுளே, இதோ எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவையான நிறைவான ஆசீர்வாதங்களையும் உடல் உள்ள ஆன்மநலத்தையும் தந்து 2024 ஆண்டில் நீர் வழி நடத்தியது போல தொடர்ந்து 2025 ஆண்டையும் எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமிக்க ஆண்டாக மாற்றி எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. அன்பு ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள, குறிப்பாக இன்றைய நாளில் உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கக்கூடிய தாய்மார்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்மையே நம்பி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தாய்மார்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உடலை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. அன்பு ஆண்டவரே, இதோ அன்பு குழந்தைகள் உம்முடைய அன்பிற்கு உரியவர்கள். மக்கள் பெரு உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் என்று விவிலியத்திலே சொன்ன நீர் அன்பு குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதியும். 2024 வருடம் முழுவதும் இந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்வி அறிவையும் இறை ஞானத்தையும் இதோ உம்முடைய தெய்வ பயத்தையும் தந்து அருளிலும் அவர்களை வழி நடத்தியிருக்கின்றீர். தொடர்ந்து அன்பு குழந்தைகளை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கின்றோம். உம்முடைய கண்ணின் மணி போல காத்து இந்த அன்பு குழந்தைகளை உம்முடைய உள்ளங்கையில் தாங்கிக் கொள்வீராக. மேலும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தேவையான நல்ல ஞாபக சக்தி, அறிவுத்திறன் மற்றும் அவர்களுக்கு தேவையான ஒழுக்கத்தையும் தந்து இந்த சமுதாயத்தில் தங்களுடைய பெற்றோருக்கும் இதோ உமக்கும் கீழ்ப்படிதலுள்ள நல்ல பிள்ளைகளாக வாழ இந்த ஆவரமட்டி மண்ணிலே வளர உமகை நன்றியோடு நினைக்கின்றோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. தாயும் தந்தையுமானவரே, எங்களை எல்லாம் பாதுகாத்து எங்களை வழி நடத்த எங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய அளவிற்கு நீர் எங்களுக்கெல்லாம் விளை நிலங்களையும் கால்நடைகளையும் நல்ல உழைப்பிற்கு தேவையான தொழில்களையும் கொடுத்து எங்களை உம்முடைய கரத்திலே தாங்கி இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்விற்கு தேவையான வளர்ச்சியை இந்த தொழில்களின் மூலமாக, இந்த வேளாண்மையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க உம்முடைய நிலைவான ஆசீர்வாதங்களை எங்களுடைய விளைநிலங்கள், கால்நடைகள் மற்றும் நாங்கள் வளர்க்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் பொழிந்தருள வேண்டும் என்று உம்மை நன்றியோடு நினைக்கின்றோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா. அன்பு ஆண்டவரே, இதோ எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும், இந்த சமுதாயத்திலிருந்தும், பாவங்களிலிருந்தும், தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும், தீமைகளின் ஆதிக்கத்திலிருந்தும், இந்த உலகத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாக காத்திருக்கின்றீர். குறிப்பாக உடல் உள்ள நோய்களிலிருந்து எங்களை காப்பாற்றியிருக்கின்றீர். அதற்காக நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து எங்களுடைய நன்றி உணர்வை உமக்கு காட்டுகின்றோம். செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா.
தகப்பனே, நாங்கள் எல்லாம் உம்மை ஆராதிக்க, உம்மை புகழ, உம்மை மாட்சிப்படுத்த, உம்மை வணங்குவதற்கு நீர் எங்களுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு திருத்தலத்தை எங்களுடைய ஆவரம்பட்டி மண்ணிலே கட்டியெழுப்ப நீர் விருப்பம் கொண்டீர். இதோ அந்த திருத்தலத்தின் முன்பாக நாங்கள் அனைவரும் அமர்ந்து ஜெபிக்கின்றோம். இன்று இந்த திருத்தலம் எங்களுடைய பகுதி வாழ் மக்களுக்கெல்லாம் நிறைய ஆசிரியை கொடுக்கின்றது. இந்த திருத்தலத்திற்காக உழைத்த மற்றும் உழைக்கின்ற, இதற்காக உதவிகள் பல புரிந்த உபகாரிகள், நன்கொடையாளர்களை நாங்கள் நினைத்து இப்பொழுது உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. அன்பு ஆண்டவரே, இதோ எங்களை எல்லாம் வழி நடத்த, குறிப்பாக இந்த ஆவரம்பட்டி மண்ணை உம்முடைய நிறைவான பாதையை நோக்கி வழி நடத்த 8 வருடங்களாக எங்களுடைய இந்த ஆவரம்பட்டி மண்ணிலே எங்களுக்காக உழைக்க, எங்களுக்காக ஜெபிக்க, எங்களோடு இருக்க, எங்களுக்கெல்லாம் இறை ஆசிரை பெற்றுத்தர புனித சவேரியாரின் வழியாக நீர் உம்முடைய அன்பு மகன் எங்கள் பங்கு தந்தை ஜான் நெப்போலியன் அவர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றீர். அது மட்டுமல்லாமல் புனித மைக்கேல் துறவற சபையினுடைய அருள் சகோதரர்களை எங்களுக்கு இந்த மண்ணிலே தந்து உம்முடைய ஆன்மீக பாதையில் எங்களுடைய மக்களை வழிநடத்த நீர் திருவுளம் கொண்டீர். அதே போல திரு இருதய சபை கன்னியர்களை எங்களுக்கெல்லாம் கொடுத்து உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக உம்முடைய ஆன்மீக பயணத்தில் அவர்களை கூட்டி சேர்க்க நீர் இங்கே திருவுளமானீர். எனவே இந்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் எங்களுடைய இறை சமூகம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. அன்பு ஆண்டவரே, இதோ இறுதியாக எங்களுடைய மக்களுக்கெல்லாம் நீர் நல்ல தலைவர்களை கொடுத்திருக்கின்றீர். குறிப்பாக இதோ இந்த ஆவரம்பட்டி மண்ணிலே நல்ல நாட்டாமை, மணியம், ஊர் பெரியவர்கள் மற்றும் உதவும் கரங்கள், மார்க்ரெட் இளம்பெண்கள், குயில் பாட்டு குழுவினர் என அனைத்து இயக்கங்களையும், இளைஞர்களையும், பீட சிறுவர்களையும், அன்பு குழந்தைகளையும், இறை மக்களையும், கழனி இளம் பெண்களையும் நீர் கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை தந்ததற்காக உமக்கு நாங்கள் அனைவருமே இணைந்து நன்றி செலுத்துகின்றோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. இப்பொழுது அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இதோ இறுதி ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய தலை வணங்கி நம்மை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடிய உயிருள்ள கடவுள் இதோ இங்கே வாழ்கிறார். அவர் தொடர்ந்து நம்முடைய வீட்டிற்கு வர வேண்டும், நம்முடைய பகுதிகளுக்கு வர வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே தங்கி இருக்க வேண்டும். தொடர்ந்து வருகின்ற வருடத்தை ஆசீர்வாதமிக்க வருடமாக, நமக்கெல்லாம் அருளின் காலமாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக, நிறைவின் ஆண்டாக, அன்பின் ஆண்டாக, நமக்கெல்லாம் வளமையின் ஆண்டாக, செழுமையின் ஆண்டாக மாற்றித்தர இதோ இப்பொழுது அனைவரும் இணைந்து மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுவோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி வரைந்து முடிவு பெறுக. புதிய
அதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னரத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை துய்த்து உணரும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாம் இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் வாழ்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.